எப்படி அதை உச்சரித்திருப்பார்கள் என்பதற்கு சில காரியங்களை நாம் இங்கே பார்க்கலாம். YHWH இதுல இரண்டாம் எழுத்தும் நான்காம் எழுத்தும் ஒரே எழுத்து. இதுல முதல் எழுத்தும் இரண்டாம் எழுத்தும் சேர்ந்துதான் இந்த யா என்கிறதான வார்த்தை நமக்கு கிடைக்கிறது. இது யா என்பது சரிதான் என்பதற்கு நமக்கு இருக்கிற ஆதாரம் என்ன? அல்லேலூயா. இந்த அல்லேலூயா என்பதற்கு சரியான பொருள் அல் என்றால் காட். அல் என்றால் காட். யா என்றால் எந்த காட் என்பதை அந்த துதியிலேயே சொல்லப்பட்டது. நீங்கள் கேட்டிருப்பீர்கள், எலோஹிம் என்கிறதான வார்த்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், சரிதான்? அந்த எலோஹிம் என்கிறதான வார்த்தை சரியானபடி எழுதப்பட வேண்டுமானால் அலோஹிம் என்றுதான் எழுதப்பட வேண்டும். அதாவது இதனுடைய சரித்திரம் என்னவென்று சொன்னால், ஏஎல் அல் அது நாம உச்சரிக்கும். ஆனா ஏஎல் என்று எழுதிவிட்டு அவர்கள் அதை எல் என்று உச்சரிப்பார். உதாரணத்துக்கு ஆப்பிள் என்று நாம் சொல்லுவோம். அதே ஒரு இங்கிலீஷ்காரன் ஆப்பிள் வாசிச்சிருந்தா அவன் ஏப்பிள். அதே மாதிரிதான் அவன் அல் என்று எழுதினால் நாம் அல் என்று சொல்லுவோம். ஆனால் அவன் என்ன சொல்ல மாட்டாங்க, அவன் எல் என்று தான் சொல்லுவான். ஆனா அதை